வணக்கம் நண்பர்களே. முக்கியமாக இலங்கையினுடைய முஸ்லிம்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது. இப்ப யாருக்கு வாக்களிப்பது, சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்கின்ற பல கேள்விகள் எழுகின்றன. இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று ஒதுக்கிவிட முடியாது. ஆகவே முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்கள் சரியான வியூகங்களை வகுத்திருக்கிறார்களா, தரமான வேட்பாளர்களை 100% எல்லா வட்டாரங்களிலும் களமிறக்கி உள்ளார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் இப்ப இன மத பேதங்களுக்கு அப்பால் தமது வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற பொருத்தமான ஒரு வாக்காளருக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் முஸ்லிம்கள் செறிவாக வாழுகின்ற இடங்களில் என்ன நிலைமை இருக்கிறது என்பது தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம். புத்தளத்தில் இருந்து என்னோடு இணைந்திருக்கின்றார் SHM நியாஸ் அவர்கள், முஸ்லிம் காங்கிரஸ் உயர்பீட உறுப்பினர். பல கேள்விகள் இருக்கின்றன, அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நியாஸ் அவர்கள். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். முதலிலே எங்களுடைய முதல் முறையாக நான் லண்டன் தமிழ் டிவி நிகழ்ச்சிக்காக என்னோடு இந்த ஏற்பாடை செய்து தந்த பிரதான எங்களுடைய ஊடகவியலாளர் அனஸ் அவர்களுக்கு முதலிலே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது. முக்கியமாக இப்பொழுது பல கேள்விகள் இருக்கின்றன. முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களை விட்டு அந்நியமாகி கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முஸ்லிம் கட்சிகளுக்கு இடையே பல முரண்பாடுகள் இருக்கின்றன. முஸ்லிம் மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் இப்ப சிங்கள கட்சிகளுக்கோ அல்லது ஏனைய கட்சிகளுக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. இந்த நிலைமையில் முஸ்லிம் காங்கிரஸ் எவ்வாறு முஸ்லிம்கள் மத்தியில் தன்னுடைய கட்சியை அல்லது முஸ்லிம் மக்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தேவை என்கின்ற நிலைப்பாட்டை எவ்வாறு உறுதிப்படுத்துகிறது என்ற கேள்விக்கு என்ன பதில்? ஆமாம், தற்போது இலங்கையினுடைய முஸ்லிம் காங்கிரசுடைய வருகையில் இலங்கையினுடைய கடந்த கால முஸ்லிம் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. இங்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்ற இதற்கு அப்பால் இலங்கை ஒரு நீண்ட காலம் ஒரு யுத்தம் நடைபெற்ற ஒரு மண். முதலாக இலங்கையிலே சிறுபான்மை இனத்தவர்கள் அல்ல கையிலே ஆயுதம் ஏந்தியவர்கள். முதலிலே ஆயுதத்தை தூக்கியவர்கள் சிங்கள இளைஞர்கள். 80 கால பகுதிக்கு முன்பே சிங்கள இளைஞர்கள் கையிலே ஆயுதங்களை ஏந்தினார்கள். யாரை கொண்டார்கள்? சிங்கள அரசியல் தலைமைகளை கொண்டார்கள். அவர்களும் சிங்களவர்கள், ஆட்சியாளர்களும் சிங்களவர் ஆட்சியாளர்கள். இருந்த இராணுவம், ஏனைய போலீசார் என்று இலங்கையினுடைய முப்படைகளும் அதே முழுக்க 100% சிங்கள பெரும்பான்மையை கொண்ட அந்த இராணுவத்தை எதிர்த்தும் போலீசாரை கொண்டும் அவர்களுடைய குடும்பங்களை கொண்டும் சிங்கள அரசியல்வாதிகளை கொண்டும் தான் அவர்களுடைய அறிமுகம் இந்த நாட்டுக்குள்ளே ஜேவிபியுடைய அறிமுகம் வந்தது. சிங்கள இளைஞர்கள் ஜேவிபியினூடாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அங்கு வடகிழக்கிலே தமிழ் இளைஞர்கள் தங்களுடைய கைகளிலே பிற்பாடு ஆயுதங்களை தூக்கினார்கள். அவர்கள் பல நியாயங்கள் இருக்கிறது. நாங்கள் எப்போதும் தமிழர்களுடைய போராட்டத்திற்கு குறுக்காக நின்றதில்லை. அவருடைய போராட்டம் நியாயம் இருக்கிறது. ஆனால் இங்கு வடகிழக்கிலே அங்குள்ள முஸ்லிம்கள் இனச்சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்படுகிற போது வடக்கிலும் கிழக்கிலும் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த பூர்வீகமாக வாழ்ந்த மண்ணை விட்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இங்கு வடகிழக்கு வெளியிலே எங்களுடைய பிரதேசம் உட்பட புத்தளம் மாவட்டம் உட்பட இரத்தாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. கையிலே ஆயுதம் ஏந்திய சிங்கள இளைஞர்கள் எங்களுடைய நகரங்களை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தோட்டங்களுக்கு எங்களுடைய உரிமையாளர்கள் செல்ல முடியாது. தங்களுடைய வயல்காட்டுக்கு செல்ல முடியாது. எவ்வாறு வடகிழக்கிலே இருந்ததோ எவ்வாறு அங்கு உள்ள ஆயுத முனையிலே அங்குள்ள முஸ்லிம்கள் அச்சுறுத்தப்பட்டதும் வயல்காணிக்கு போக முடியாது, வெள்ளாமையை வெட்ட முடியாது, வெள்ளாமையை விதைக்க முடியாது, தங்களுடைய மில்களுக்கு போக முடியாது,
வீடுகளிலே இருக்க முடியாது, பள்ளிவாசலுக்குள்ளே போய் தொழுகை நடத்த முடியாது என்கின்ற நிலைமையைத்தான் நாங்களும் எங்களுடைய வடகிழக்கு வெளியிலே நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இப்ப முக்கியமான விஷயம், இது வரலாறு. இது எங்களுக்கு தெரிந்த ஒரு முக்கியமான வரலாறு. தற்பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் பலவீனம் அடைந்ததற்கான காரணம் என்ன? முஸ்லிம் காங்கிரசுடைய பலவீனம் என்பது, முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய பாராளுமன்ற அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்கள் மாறி இருக்கிறார்கள். இங்கு மட்டக்களப்பிலே முஸ்லிம் காங்கிரஸ் எவ்வாறு 94ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றதோ எங்களுடைய ஹிஸ்புல்லா அவர்கள், இப்போது மீண்டும் அதே ஹிஸ்புல்லா அவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக அங்கு மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தில் எங்களுக்கு இருந்த 2 ஆசனங்களுக்கு மேற்பட்ட ஆசனங்களை இழந்திருக்கிறோம். அங்கே 89ஆம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய தலைவர் அஷ்ரப் அவர்கள் ஒரே ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க இருந்ததை, அங்கு முஸ்லிம்களுடைய வாக்குகள் பெரும்பான்மையின கட்சிகளுக்கு சென்றதனால் தலைவர் அஷ்ரப் அவர்கள் மாத்திரம் 89ஆம் ஆண்டு முதலாவது பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்படுகிறார். இன்றும் அவ்வாறான ஒரு அரசியல் காலகட்டம் தான். இன்னும் அங்குள்ள முஸ்லிம் வாக்குகள், கணிசமான முஸ்லிம் வாக்குகள் ஜேவிபி என்கின்ற இந்த அலைக்குள்ளே சென்றதன் காரணத்தினால் முஸ்லிம் பாராளுமன்ற பிரதித்துவத்தை அம்பாறை மாவட்டத்தில் குறைவடைந்திருக்கிறது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, அஷ்ரப் அவர்கள் நல்ல நோக்கத்தோடு முஸ்லிம் காங்கிரஸை ஆரம்பித்தார். அவருடைய நோக்கம் சரி. ஆனால் இப்ப வளர்ந்து 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 வந்த முஸ்லிம் காங்கிரஸ் இப்பொழுது ஒரு தேய்ந்த நிலைமைக்கு இருக்கிறது. பெர்சன்டேஜை பார்த்தா, வாக்குகளினுடைய பெர்சன்டேஜை பார்த்தா மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே முஸ்லிம்கள் முஸ்லிம் காங்கிரஸை விரும்புகின்றார்கள் இல்லையா என்ற கேள்வி வருது இல்லையா? முஸ்லிம் காங்கிரஸை இது ஒரு தேய்நிலைதான், தேய்பிறைதான். எவ்வாறு பிறை வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் இருப்பதை போல் இங்கு எல்லா கட்சிகளுக்குள்ளே போன்று இந்த கட்சிகளுக்குள்ளும் ஒவ்வொரு பிழை செய்தவர்கள், பிழையானவர்கள் காலகாலத்திற்கு வந்து போவதுண்டு. எனவே அந்தந்த சமூகம், அந்தந்த மாவட்ட சமூகம் தங்களுக்கான பிரதித்துவத்தை தாங்களே தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த தேர்தலிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முஸ்லிம்களுடைய அதிகாரம் எப்போது முஸ்லிம் சமூகத்தை விட்டு போகின்ற ஆபத்து மீண்டும் வந்திருப்பது ஆபத்தான ஒரு கட்டம். இந்த தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்ட அந்த பொதுவான கேள்வியின் அடிப்படையிலே, இப்ப முஸ்லிம்கள் இப்ப கொழும்பிலே பாருங்கள், காலாகாலமாக கொழும்பினுடைய மாநகர முதல்வராக ஒரு முஸ்லிம் இருந்து வந்திருக்கிறார். இது நான் பேசுவது இனவாதம் அல்ல. ஏனென்றால் அதை இனவாதம் என்றால் அமைச்சரவைக்குள்ளே எதற்காக முஸ்லிம் சமூகத்துக்கு காலாகாலமாக இருந்த அந்த அமைச்சரவை அந்தஸ்தை தற்போது இல்லாமலாக்கி இருப்பது, அதற்கு பேரும். இப்ப நீங்கள் லண்டனிலோ ஐரோப்பாவிலோ இருக்கின்ற அங்கிருந்து பார்க்கின்ற பார்வைக்கும் இலங்கையிலே இங்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கடந்த காலங்களில் எங்களுடைய சமூகம் அனுபவித்த சில இன்னல்கள், சில அதிகாரங்களை ஒரு குறுகிய இந்த குறுநிலை மன்னர்கள் இந்த அதிகாரத்தை தான் நம்முடைய சமூகம் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய இந்த தேர்தலாக இந்த தேர்தலை பயன்படுத்தி ஆக வேண்டும். எனவே இந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸை தவிர முஸ்லிம்களுடைய அரசியல் இயக்கம், வேற எந்த இயக்கம் அடையாளப்படுத்துவதற்கு இலங்கையிலே வேறு எது இருக்கிறது? என்னன்னா, இப்ப முஸ்லிம் காங்கிரஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமை ஒரு பிடிக்காமல் எத்தனையோ பேர் விலகி போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு உடைவு தானே முஸ்லிம் காங்கிரஸுக்கு. எல்லா தலைவர்களை பற்றியும் தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருக்கிற போது சேதின் அவர்கள் பிரிஞ்சிருந்தார் சிறுகாலம். தலைவர் கடிந்து கொண்டார் அந்திம காலத்திலே ஹிஸ்புல்லா அவர்களோடு. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இது கருத்து முரண்பாடு என்பது எல்லா காலாகாலமாக எல்லா சமூகத்துக்குள்ளும், இந்த முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் என்பது புதிய விடயம் அல்ல. ஆனால் இங்கு சிலர் பிரிந்து போனது அமைச்சு பதவிகளை பெறுவதற்காக. இங்கு முஸ்லிம் காங்கிரசுக்குள்ளே ஓரிரு இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், ஆகியதன் பிற்பாடு பிரிந்து போயிருக்கிறார்கள். பிரிந்து போனவர்களுடைய பட்டியலை பாருங்கள். முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றிருப்பார்கள். அது தேசிய பட்டியலாக இருக்கலாம், அல்லது அந்த மாவட்டத்திலே வென்றெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருக்கலாம். அவ்வாறு இருந்தவர்கள்
அமைச்சு பதவிகளை பெறுவதற்காக அப்போது இருந்த ஆட்சியாளர்களை நாடி நாங்க முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கட்சியில இருக்கிற போது போயிருக்கிறார்கள். முஸ்லிம் அரசியலை பலவீனப்படுத்துவதற்கு, முஸ்லிம் அரசியல் இயக்கத்தை உடைப்பதற்கு, நூறாக்குவதற்கு எத்தனையோ இருந்த ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச செய்திருக்கிறார், சந்திரிகா அம்மையார் செய்திருக்கிறார், இறுதியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்தார்கள். இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுடைய ஏக பிரதிநிதிகள் முஸ்லிம் காங்கிரஸ் அல்ல, நாங்கள் தான் என்று மார்க்கற்றார்கள். முஸ்லிம்களுடைய இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யுஎன்பில அல்லது வாக்கு கேட்டுட்டு நீங்க அடுத்த கட்சிக்கு மாறுவீங்க அமைச்சரவைக்காக. இப்ப ஆகவே முஸ்லிம் காங்கிரஸ்லயே ஒரு நம்பிக்கை இல்லாம போச்சு. ஒரு கட்சியில வாக்கு கேட்டுட்டு அமைச்சர் பதவிக்காக அடுத்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பு என்பது பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பிரபல்யமான ஒரு விஷயமா போச்சு. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அல்லது தற்போது இருக்கிற எஸ்ஜேபி என்கின்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிக பெரும் நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஜனாதிபதி பதவிகளை, அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக பல வருடங்கள் காத்திருக்கலாம். அங்கிருக்கின்ற பிரதமர் பதவிக்காக அவர்கள் நீண்ட காலங்கள் காத்திருக்கலாம். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஆக உயர்ந்த அந்தஸ்தை, அதிகாரத்தை ஆக உயர்ந்த அந்தஸ்தாக அமைச்சரவை அந்தஸ்தை தானே பெற முடியும். அதுதானே இலங்கையினுடைய அரசியல் யாப்பின் பிரகாரம் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு. எனவே அந்த சந்தர்ப்பங்களிலே அந்த வாய்ப்பைத்தானும் இந்த சமூகத்துக்கு இப்போது ஆட்சியாளர்கள் இருக்கின்றவர்கள் வழங்கவில்லையே. எனவே அந்த அவ்வாறான அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதிகரித்துக் கொள்வதற்காக கடந்த காலங்களிலே இவ்வாறான பதவிகளை பெறாமல் இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்திருக்கிறது, முஸ்லிம் காங்கிரசின் தலைமை இருந்திருக்கிறது. பல முறை இந்த அமைச்சு பதவிகளை தூக்கி எறிந்திருக்கிறோம் என்கின்ற கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக பட்ட பகலிலே படுகொலி என்று தெரிந்தும் நாங்கள் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து அந்த அமைச்சரவைக்குள்ளே போய் இருந்த வரலாறுகளும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு இருக்கிறது. எனவே பதவிகளுக்காக இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்ல ஒவ்வொரு தொகுதிகள்ல ஒவ்வொரு கட்சிகளோட இணைந்து போட்டியிடுகின்றீர்கள். என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லையா? இப்ப நாங்கள் புத்தளம் மாவட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய இந்த புத்தளம் முஸ்லிம் பெரும்பான்மை பிரதேசம், புத்தளம் முஸ்லிம் பெரும்பான்மை பிரதேசத்திலே இந்த ஆட்சி பொறுப்பை முஸ்லிம் சமூகம் தன்னுடைய கையிலே எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இங்கு நாங்கள் மரச்சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அவ்வாறுதான் கல்பிட்டி பிரதேச சபையிலும் போட்டியிடுகிறோம், புத்தளம் பிரதேச சபையிலும் அவ்வாறுதான் போட்டியிடுகிறோம். ஆனால் நாத்தாண்டியிலே நாங்கள் அங்கே தராசு சின்னத்திலே போட்டியிடுகிறோம். எங்களுடைய சகோதர இன்னும் ஒரு கட்சி அங்கே என்னென்றால் அங்குள்ள முஸ்லிம் வாக்குகளை வைத்து பார்த்தால் ஒரு உறுப்பினர் தான் முஸ்லிம் உறுப்பினராக வர முடியும், ஒரு சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினராக. எனவே அதை அடைந்து கொள்வதற்கு அங்கு இவ்வாறான ஒரு பொது சின்னம் ஒன்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே இது அங்கு அரசியல், உங்களுக்கு தெரியும், அரசியல் என்பது சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதிக்கின்ற ஒரு கலை. எனவே அங்கு வாய்ப்பு அந்த சமூகத்துக்கு, மிக பெரும்பான்மை சிங்கள மக்கள் வாழுகின்ற அந்த நாத்தாண்டிய பிரதேச சபையிலே ஒரு சிறுபான்மையினத்தர் ஒருவர் தான் வர முடியும். எனவே அதை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற சந்தர்ப்பம், வாய்ப்பு இவ்வாறு தான் அங்கு ஒரு முயற்சியை நாங்கள் செய்யலாம். கடந்த காலங்களிலே அவ்வாறுதான் நாங்கள் வென்றிருக்கிறோம். எனவேதான் சில இடங்களிலே பெரிய கட்சிகளோடு குறைந்த, இந்த முறை நாங்கள் இந்த தேர்தலிலே மிக குறைவாகவே எஸ்ஜேபியோடு இணைந்து கேட்கின்ற நிலைமை, கூடுதலாக பெரும்பான்மை சிங்கள பெரும்பான்மை அதிகமாக இருக்கின்ற இடங்களில்தான் சில நேரம் கண்டி மாவட்டத்திலே ஆங்காங்கே சில உள்ளூராட்சி மன்றங்களிலே முஸ்லிம் பிரதிநிதிகள் வருவதற்கு, அதே நேரம் இந்த தேர்தல் முறையின் அடிப்படையிலே வட்டாரங்களை வெல்ல முடியாவிட்டாலும் இந்த கட்சிகளுக்கு உழுகின்ற வாக்குகளை ஆங்காங்கே சிறுக 100, 200, 300 என்று சேர்த்துதான் நாங்கள் மத்திய மாகாணத்திலே கம்பஹ மாவட்டத்திலே ஓரிரு முஸ்லிம் சிறுபான்மை உறுப்பினர்களை பெறுவதற்கு இருக்கிற வாய்ப்பு தற்போது இருக்கின்ற அரசியல் இந்த தேர்தல் முறையிலே இவ்வாறு தனியாக போட்டியிட்டால் அந்த வாய்ப்பு இருக்கிறது. பெரிய கட்சி ஒன்றிலே கடந்த முறை சகோதர இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழர்கள் எப்படி தமிழ் கட்சிகள் மீது வெறுப்பு கொண்டு
ஜேவிபிக்கு வாக்களித்து ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார்களோ அதே போல முஸ்லிம்கள் முஸ்லிம் கட்சிகள் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றன. இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது முஸ்லிம் கட்சிகள் முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு எந்த பதிலுமே இல்லாமல் இருக்கிறது, விடையே இல்லாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்டா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா, முஸ்லிம் காங்கிரஸ் உடைய வருகை சாதாரண மாமூல் அரசியல் செய்கின்ற கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் 1986-87 ஆண்டிலே 88 ஆண்டு முதல் மாகாண சபை தேர்தலின் போதுதான் முஸ்லிம் காங்கிரஸ் முதலாக மாகாண சபை தேர்தலுக்கு வருகிறது. அதிலே வடமேல் மாகாணத்தில் தான், புத்தளத்தில் தான் முதலாக முஸ்லிம் காங்கிரசின் மாகாண சபை முதல் பிரதிநிதி உருவாகினது மர்ஹூம் டாக்டர் இலியாஸ் அவர்கள். அதுபோன்று குருநாகல் மாவட்டத்திலே ரசூல் ஹாஜியார் அவர்கள். அதன் பிற்பாடுதான் வடகிழக்கு மாகாண சபைக்கான தேர்தல் கம்பஹா மாவட்டம், சபுரகம மாவட்டம், மத்திய மாகாணம் என்றெல்லாம் அந்த தேர்தலிலே 14க்கும் மேற்பட்ட மாகாண சபை உறுப்பினர்களை வடகிழக்கு வெளியிலே முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றிருந்தது. முஸ்லிம் காங்கிரசினுடைய வருகை இல்லை என்றால் வடகிழக்கிலும் வடகிழக்கு வெளியிலும் இருக்கின்ற முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் சமூகம் பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்திருக்கும். இப்ப அதற்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். சிங்கள இளைஞர்கள் எவ்வாறு அதிகமான இளைஞர்கள் இராணுவத்தில் இருந்து இப்ப தமிழ் மக்களுக்கும் இதுதான் பிரச்சனை. இப்ப தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் மக்களுக்கு என்ன செய்தது என்று கேட்டா சுமந்திரன்கிட்டயோ மற்றவர்கள்ட்டயோ பதில் இல்லாமல் இருக்கு. இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் என்ன செய்தது என்றா நீங்க சொல்றீங்க முஸ்லிம்களை காப்பாற்றினார்கள் என்று. அது மட்டும்தானா அவர்களுடைய பொருளாதார சமூக அபிவிருத்தி என்ன? ஆமாம், அதிலிருந்து அந்த வருகையோடு முதலாவது செய்த விஷயம் அது. எனவே அது வரலாற்றை மறக்க முடியாது. எனவே அந்த வரலாற்றில் இருந்துதான் அடுத்து பேரம் பேசுகின்ற அரசியல் ஊடாகத்தானே இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கான தனியான ஒரு பல்கலைக்கழகத்தை தென்கிழக்கிலே நிறுவியிருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். அது அந்த பிரதேசத்துக்கு இலங்கையினுடைய முழு நாட்டிலிருந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்போடு போய் அங்கு கல்வி கற்று வருவதற்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த நாட்டு முஸ்லிம் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பெரும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்கு முஸ்லிம்களுடைய அரசியல் பேரம் பேசும் அரசியல் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை தாங்கிய அந்த அரசியல் தானே காரணம். இது பெரும் சொத்தல்லவா முஸ்லிம் சமூகத்துக்கு? அதுபோன்று எங்களுடைய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த வடமேல் மாகாணத்துக்குள்ளே மாகாண சபைக்குள்ளே 5 உறுப்பினர்களாக மாகாண சபைக்குள்ளே முஸ்லிம் காங்கிரஸ் சென்றது. அதிலே 4 உறுப்பினர்களே ஒருவர் தமிழர், முஸ்லிம் காங்கிரஸிலே போட்டியிட்டவர். இங்கு நாங்கள் முன்னெடுத்தோம் தமிழ் பிரதித்துவத்தினோடு முஸ்லிம் பிரதித்துவத்தினோடு தமிழ் பிரதித்துவம் என்று வடமேல் மாகாணத்தில் குருநாகலிலே 2 பிரதிநிதிகளும், புத்தளம் மாவட்டத்திலே 3 பிரதிநிதிகளுமாக சபைக்குள்ளே போய் அங்கு ஜேவிபியினர் சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே வெளியேறிய போது நாங்கள் நிபந்தனையோடு ஆதரவு கொடுத்த அமைச்சு பதவிகளை பெறாமல் எங்களுடைய பிரதேசங்களிலே தமிழுக்கான தனியான கல்வி வலயம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைத்தோம். மேலதிக கல்வி பணிப்பாளராக இருந்தாலும் அல்லது பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தாலும் அவர் அபிவிருத்தி கூட்டம், அதாவது குறிப்பாக முதலமைச்சருடைய தலைமையில் தான் அந்த கல்வி அமைச்சிருந்தது, அவரின் கீழ் தான் அவர் தலைமையிலே நடக்கின்ற ஆலோசனை கூட்டத்துக்கு எங்களுடைய தமிழ் மொழிக்கு பொறுப்பாக இருக்கின்ற கல்வி பணிப்பாளர் அதற்கு வர வேண்டும் என்கின்ற அதிகாரங்களை பெற்றோம். அதுபோல் இங்கிருக்கின்ற பாடசாலைகளை உள்ளடக்கி எங்களுக்கான ஒரு தனி விஞ்ஞான ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி ஒன்றை இங்கு உருவாக்குவதற்கு பாய்ஸ் அத்துலை என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை மத்திய அரசாங்கத்திலே பாராளுமன்றத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கட்சியிலே இருந்தது. நாங்கள் வடமேல் மாகாணத்திலே இங்கிருந்த பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து இவ்வாறான விஷயங்களை கல்வி ரீதியாக நாங்கள் இது காலாகாலமா புத்தள மாவட்ட முஸ்லிம்களுக்கு அவ்வாறு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இனி அந்த வாய்ப்பை பயன்படுத்தினோம். எங்களது புத்தளம் தொகுதிக்குள்ளே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வைத்திருக்கிறோம். இங்கு சில பாதைகள், நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட பாதைகள், இங்கு நாங்கள் மணியன்காரன் பவன் என்று சொல்லுவோம். புத்தளம் இந்த கட்பிட்டி பிரதான வீதியில இருந்து உடப்பு வரையும் செல்லுகின்ற, அது கொழும்பு பாதையோடு சங்கமமாகிறது, செல்லுகின்ற அந்த பாதையை, இந்த உள்ளால செல்லுகின்ற பாதையை மணியன்காரன் பவன் என்று சொல்லுவோம். இது ஒரு இந்த டச் கெனலோடு அருகிலே செல்லுகின்ற அந்த பாதையை மாகாண சபைக்குள்ளே உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை முன்வைக்க வேண்டியிருந்தது. எனவே நாங்கள் அதை வைத்ததனால்தான் இன்று அந்த பாதையிலே எங்களது
மக்களும் எங்களது மக்களை ஏற்றி இறக்குகின்ற அரச வாகனங்களும் சென்று வருவதற்கு சரியான ஒரு பாதையை அமைக்க வேண்டிய நிலைமை. நாங்கள் ஒரு ஜீரோ அபிவிருத்தியில் என்றாலும் எங்களுடைய கடந்த காலங்களிலே இருந்த பிற பேரினவாத ஆட்சியாளர்கள் கட்சிகள் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இங்கு இந்த புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களை பயன்படுத்தினார்கள். எப்போது வடகிழக்கில் உள்ள முஸ்லிம்களுடைய வாக்குகளை சிங்கள பேரினவாத கட்சிகள் அவர்கள் அமைச்சு பதவிகளை அதிகாரத்தை பெறுவதற்கு பயன்படுத்தியதை போன்றுதான் வடகிழக்குக்கு வெளியிலே எங்களுடைய பிரதேசங்களுடைய முஸ்லிம்களுடைய வாக்குகளை பாராளுமன்றத்துக்கு செல்வதற்காகவும் அமைச்சரவைக்குள்ளே செல்வதற்காகவும் இந்த வெண்ணப்பூ நாத்தாண்டிய போன்ற பகுதியிலே சிலாபம் ஆனமடுவையிலே இந்த பகுதிகளில் இருந்த பெரும் சிங்கள அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்தினார்கள். எங்களது சாதாரண மக்களை பயன்படுத்தி அந்த வாக்குகளை பெற்று, ஆனால் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வதற்கு அவர்கள் யாரும் வருவதில்லை. தேர்தல் காலத்தில் தான் வருவார்கள். எனவே வடகிழக்கிலே முஸ்லிம்களுடைய தனித்துவ அரசியல் எவ்வாறு வடகிழக்கு தமிழர்கள் தமிழரசு கட்சியின் தமிழர் விடுதலை கூட்டணியின் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு தேசிய ஒரு அரசியல் இயக்கத்தின் பின்னால் அமைப்பின் பின்னால் சென்று பாராளுமன்ற அதிகாரங்களை பெற்றதை போன்றுதான் நாங்களும் யோசித்தோம். வடகிழக்கு முஸ்லிம்களுடைய தனித்துவ அரசியலின் பின்னால் போனால்தான் நாங்கள் வடகிழக்கு வெளியிலே மிக பெரும் சிங்கள பெரும்பான்மை பிரதேசத்துக்குள்ளே இந்த மாவட்டத்திலே 5 தொகுதிகள் இருக்கிறது. 5 தொகுதிகளில் புத்தளம் தேர்தல் தொகுதி மாத்திரம்தான் முஸ்லிம்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு தொகுதியாகும். கடந்த வாரம் மேன்மை தங்கிய நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் புத்தளம் நகருக்கு வந்தார்கள். வருகிற போது அந்த பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்குவதற்கு புத்தளம் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட அவருடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கவில்லை, அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இங்கு அருகிலே உள்ள ஏனைய தொகுதிகளில் உள்ள பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களை கொண்டு வந்து அதற்கு தலைமை தாங்க வைத்தார்கள். சரி, இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல்ல முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் தெளிவா சொல்லுங்க. ஆமாம், இப்ப எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பு ஆக குறைந்த அதிகாரம் இந்த கிராமத்தை ஆளுகின்ற அதிகாரம், பிரதேசத்தை ஆளுகின்ற அதிகாரம். எனவே அதிலே மத்திய அரசாங்கத்துக்குள்ளே அந்த அதிகாரத்தை இங்கிருந்து பெற முடியாது. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் எங்களது பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு சமூகம் சார்ந்த அரசியல் கட்சி ஆன முஸ்லிம்களுடைய அதிக ஆதரவை பெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்குத்தான் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்க வேண்டும். வடகிழக்கிலே உள்ள தமிழ் மக்கள் தங்களுடைய அந்த கட்சி தமிழரசு கட்சியின் மடியில் தான் முஸ்லிம் காங்கிரஸ் பிறந்தது. எனவே அந்த தமிழரசு கட்சியை ஆதரிப்பதுதான் தமிழருக்கு இருக்கின்ற ஒரே அரசியல் ரீதியான முடிவாக இருக்க வேண்டுமே ஒழிய வடகிழக்கு வெளியிலும் வடகிழக்கிலும் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு தங்களுடைய சொந்த அரசியல் கட்சியான முஸ்லிம் காங்கிரஸை பலப்படுத்துவது. இதை விட்டுவிட்டு வேறு கட்சிகளை பலப்படுத்தினால் இன்னும் வடகிழக்கு முஸ்லிம்களுடைய வடகிழக்கு தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு இதுவரையும் அந்த இனப்பிரச்சனை என்ற விஷயத்தை தற்போதைய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவரையும் அது சம்பந்தமாக வாய் திறக்கவில்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முஸ்லிம்களை நீங்க அரசியல் மயப்படுத்துறீங்க இல்ல. இப்ப அவர்கள் அவர்களுக்கு அரசியல் அறிவூட்டல் இல்லாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அரசியல் ஒரு தேய் உணர்வு காணப்படுகிறது. கல்வியிலேயும் சரி, அரசியல்லையும் சரி, வியாபாரத்துல ஓரளவு முன்னேற்றம் இருந்தாலும் கூட, ஆனால் அரசியல் அறிவூட்டல நீங்க செய்யறீங்க இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு என்ன பதில்? நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. உண்மையிலே இந்த சமூகத்துக்கு போய் செல்ல வேண்டிய ஒரு செய்தி நீங்கள் கேட்டிருக்கின்ற அந்த கேள்வி. வியாபாரத்தில் லாப நஷ்ட கணக்கை போடுவார்கள். இப்ப ஒரு சீசன் வருகிறது என்றால், ரமலான் எங்களுடைய பண்டிகை வருகிறது என்றால், ஹஜ் பண்டிகை வருகிறது என்றால், அதிலே எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்கின்ற விஷயத்தை எங்களுடைய முஸ்லிம் வர்த்தகர்கள் சொல்லுவார்கள். இப்ப எங்களுடைய பிரதேசத்திலே உப்பு மிக முக்கியமானது, தென்னை மிக முக்கியமான எங்களுடைய பிரதேசத்தினுடைய உற்பத்தி பொருட்கள், தேங்காய் உற்பத்தி, தேங்காயோடு சேர்ந்த ஏனைய உபப்பொருட்கள் உற்பத்தி என்கின்ற விஷயம் எல்லாம் இதிலே லாப நஷ்ட கணக்குகளை சொல்லுவார்கள். எப்போது வரும், எப்போது இதை ஏற்றுமதி செய்யலாம், அதிலே வந்தால் எவ்வளவு ஈரோக்கள் வரும், டொலர்கள் வரும், நாட்டுக்குள்
தேசிய வருவாய்க்கு இவ்வாறான பங்களிப்புகளை இந்த மாவட்டம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அரசியலில் மாத்திரம் இவர்கள் வாக்களிக்க வர மாட்டார்கள். இது எங்களுடைய மாவட்டத்திலே உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இப்ப யாழ் வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்திலே உள்ள முஸ்லிம்கள் என்றாலும் சரி, அங்குள்ள தமிழ் மக்கள் என்றாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் என்றாலும் சரி, கிழக்கிழங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, தங்களுக்கான பாராளுமன்ற அதிகாரத்தை, அரசியல் அந்தஸ்தை ஒருபோதும் தாரை பார்க்க மாட்டார்கள். என்பிபி ஜேவிபியை பொறுத்தளவுல மிக அழகாக அரசியல் வேலை செய்யுது. நீங்க செய்யறீங்க இல்ல, அவர்களுக்கு போய் அரசியல் அறிவூட்டல் செய்யறீங்கல்ல. நீங்க வேட்பாளரா பதிஞ்சிட்டு உங்களுடைய அந்த அரசியல் அறிவூட்டல் நிகழ்வுகள் இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு புரியுதில்லை என்ன செய்யணும் என்று. அவர்கள் போய் ஜேவிபி மிக முக்கியமான அரசியல் அறிவூட்டல்களை செய்யுது, மிக முக்கியமாக வேலை செய்யுது. அப்ப அவர்கள் ஜேவிபிக்கு போட்டுட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப அரசியல் அறிவூட்டல் செய்யப்படுவதில் ஒரு தொய்வு நிலை இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எங்களுடைய அந்த பிரதேசத்திலே மாவட்டங்களிலே இருக்கின்ற அரசியல் செயற்பாட்டர்களை பொறுத்த சில விஷயங்கள் இருக்கிறது. சில இடங்களிலே அது சரியாக கிராம மட்டங்களிலே செய்யப்பட்டாலும் நகர மட்டங்களிலே சில விஷயங்கள் தொய்வு நிலைமையிலே இருக்கிறது. அதற்கு கட்சியும் பெரிய ஒரு பங்களிப்புகளை செய்வதில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரம் சமூகத்துக்கான சில பொறுப்புகளை, குறிப்பாக இப்ப எங்களுடைய ஒரு மிக பெரும் ஒரு புத்தளத்திலே ஒரு உற்பத்தி பொருளாக இருப்பது உப்பு. இந்த உப்பினுடைய அந்த வர்த்தகம் என்பது அதை பல்லாயிரக்கணக்கான மக்களை நேரடியாகவும் அதிலிருந்தும் தொடர்புபட்ட பல்லாயிரக்கணக்கான ஜீவனோபாயத்துக்கான ஒரு தொழிலாக இருக்கிறது. எனவே அதற்கு அரசியல் அதிகாரம் இல்லாத நேரம் முஸ்லிம்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்து நிற்கிற இன்றைய காலகட்ட பகுதிகளை போன்று அதற்கான ஆபத்துக்கள் கடந்த ஆட்சியின் போதும் வந்தது, இப்போதும் வந்திருக்கிறது. அது போன்று எங்களுடைய தும்பு உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள், தென்னை உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிய அரசினுடைய அதாவது தேசிய ரீதியாக உள்நாட்டுக்குள்ளே வெளிநாட்டு செலவணியை பங்களிப்பிலே மிக பெரும் ஒரு பிரதேசமாக புத்தளம் மாவட்டம் இருக்கிறது. எங்களுடைய தொகுதி இருக்கிறது. அது கடல் உணவாக இருக்கட்டும் அல்லது இங்க இருக்கின்ற ஏற்றுமதியான தும்பு உற்பத்தி தென்னை சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், எங்களுடைய பிரதேசத்துக்கான சில பல வகைகள் இருக்கிறது. எங்களது மத்திய மாகாணத்திலே விளைவதை போன்று எங்களுடைய பிரதேசத்திலே லீஸ் தவிர்ந்த அத்தனை மரக்கறிகளும் இங்கு செய்கை பண்ணப்படுகிறது. எனவே இதுவும் ஏற்றுமதி ஆகுது, கனடாவுக்கும் லண்டனுக்கும் என்றெல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது. அதனூடாக இங்கு வெளிநாட்டு செலவணி வருகிறது. ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் எங்களுடைய விவசாயிகளை பாதுகாப்பதற்கு இந்த வெளிநாட்டு செலவணியை கொண்டு வருகிறார்களே, இதற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதை இவர்களை பாதுகாப்பதற்கு, அதற்கான மானியங்களை வழங்குவதற்கு எந்த ஆட்சியாளர்களும் இதற்கு வழிவகுக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை புத்தளம் மாவட்ட முஸ்லிம்களாகிய நாங்கள் இழந்து நிற்பதனால் இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே பேசுகின்ற சக்தியை புத்தளம் மாவட்டம் இழந்து நிற்கிறது. சரி, முஸ்லிம் கட்சிகள் ஒவ்வொன்றும் பிளந்து 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 போய்க்கிறது. ஏன் இதை ஒற்றுமையாக்க முடியாம இருக்கிறது? என்ன பிரச்சனை? அதான் இந்த விஷயத்தை சிவில் சமூக அமைப்புகள், குறிப்பாக முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகள் அந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நீங்கள் சொல்கின்ற கேள்வி எல்லாம் நியாயமானது, அதில் உண்மை இருக்கிறது. இங்கு வடகிழக்கிலே தமிழ் அமைப்பினரை பிரிஞ்சு போகின்ற நின்றவர்களை அப்போது விடுதலை புலிகள் எல்லோரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு எல்லோரையும் கொண்டு வந்தார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருந்த போது அதை அந்த ஆயுதம் பின்புறமாக ஆயுதங்கள் நீண்டிருந்தாலும் அது ஒரு அணியிலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் முஸ்லிம் அரசியலில் பாராளுமன்றத்துக்கு வருவது ஒரு முஸ்லிம் காங்கிரசினூடாக, பின்னர் பிரிந்து செல்வது, தனி கட்சிகளை ஆங்காங்கே உருவாக்கி கொண்ட விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம் அரசியலிலே இருக்கின்ற வரலாற்றில் நடந்த தவறுகளாகவும் அந்த பிரதேசம் சார்ந்ததாகவும் தேசிய முஸ்லிம் அரசியலை கொண்டு போய் ஒரு பிரதேச அரசியலுக்குள்ளே கிடங்கிலே புதைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து வந்திருக்கிறது. இப்போது முஸ்லிம் இளைஞர்கள் விழித்துக் கொண்டிருக்கின்ற தருணம்
ஆனால் அவர்களை சரியாக நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பை விஷயங்களை நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தில் முஸ்லிம் தலைமைகள் அந்த இடத்துக்கு வந்தாக வேண்டும். முஸ்லிம்கள் சிறுபான்மையினம், முஸ்லிம் தமிழர்கள், இந்த 2 பேரையும் மிக லாபகமாக என்பிபி தன்னுடைய வலைக்குள்ளே இழுத்து வருகிறது. மிக லாபகமாக அவர்கள் சென்று சேருகிறார்கள். ஒரே கோஷம் என்னன்னா, ஒரே நாடு, எல்லோரும் சமமாக வாழுவோம் என்ற ஒரு விஷயம். ஆகவே இது காலப்போக்கிலே ஒரு தேசிய கட்சிகளுக்குள்ளே கரைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா? ஆமாம். இப்ப ஜேவிபியினருக்கு கடந்த தேர்தலிலே சென்ற வாக்குகள் அவர்களுக்கு நிரந்தரமாக சொந்தமான வாக்குகள் அல்ல. அது கூடுதலான வாக்குகள் மஹிந்த ராஜபக்ச புகட்டோடு இருந்த வாக்குகள். அந்த வாக்குகள் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் கூடுதலாக சென்றது. சிங்கள வாக்குகளில் போனது அவர்களிடம் நீண்ட காலமாக இருந்தது. ஒரு 5 லட்சத்துக்கு இடைப்பட்ட வாக்குகளைத்தான் ஜேவிபியினர் வைத்திருந்தார்கள். அதனூடாகத்தான் 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் அவ்வாறு வைத்துக் கொண்டு வந்தார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த வாக்குகள் அவ்வாறு மிக பெரும் சரிவை ஏற்படுத்தி கொண்டு மஹிந்த ராஜபக்சோடைய கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெறுகின்ற அளவுக்கு ஒரு தேய்ந்து போன ஒரு நிலைமையை கண்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காணாமல் போனது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வேறொரு சின்னத்திலே பெறுகின்ற நிலைமைக்கு போனது. 90ஆம் ஆண்டு வடபுல முஸ்லிம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு எங்களுடைய பிரதேசத்துக்கு பாதுகாப்பு தேடி வந்த போது எங்களுடைய அரச தனியார் அத்தனை நிலங்களையும் முன்னின்று அரசியல் ரீதியாக தலைமை தாங்கிய ஒரு கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் தான். அத்தனை மீள்குடியேற்ற கிராமங்களையும் புத்தளம் தொகுதிக்குள்ளே செய்து முடித்ததும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான். அந்த மக்களுக்கு வீதியிலே வைக்காமல் அந்த மக்களுக்கு கௌரவ அந்தஸ்தையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. எதை முஸ்லிம் காங்கிரஸ் செய்தது என்ற கேள்விக்கு அந்த மக்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு நடந்த அந்த கொடுமை அநியாயத்தை வரலாற்றில் அளிக்க முடியாது. எனவே அந்த மக்களுக்குரிய விஷயத்தை தொடர்ந்து செய்வதற்கு எங்களது பிரதேசத்தை எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவதற்கு சர்வதேச ரீதியாக இருக்கின்ற முஸ்லிம் புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள், அந்த தேஸ்போராக்கள் எவ்வாறு தமிழ் தேஸ்போரா அங்கு தமிழ் அரசியலை பலப்படுத்துவதற்கு நிற்பதை போன்று சர்வதேச ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற முஸ்லிம் தேஸ்போரா எங்களை முஸ்லிம் அரசியலை பாதுகாப்பது, முஸ்லிம் அரசியலை பலப்படுத்துவது, அதற்கு இருக்கின்ற ஒரு வழி முஸ்லிம் காங்கிரஸ் தான். அது ஜேவிபியின் பக்கம் நீங்கள் எத்தனை கோடிகளை கொண்டு போய் கொடுத்தாலும் எங்களை ஏமாத்துகின்ற விஷயத்தை செய்வார்கள். தயவு செய்து இம்முறை அதை செய்துவிட வேண்டாம் என்று மிக தாழ்மையாக முஸ்லிம் சர்வதேசத்தில் இருக்கின்ற இலங்கை பூர்வீக முஸ்லிம்களை கொண்ட முஸ்லிம் அந்த டேஸ்போரா அதை செய்துவிட வேண்டாம் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன். மிக நன்றி மிஸ்டர் நியாஸ். பல விடயங்கள் நாம் பேசினோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்ன நடைபெறப் போகிறது என்று 6ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நன்றி.